இந்த அவசரமான உலகத்திலே வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய நாம் அன்றாடம் ஓடித் திரிகின்றோம். அதிலும் நம்மில் சிலர் ஆடம்பரமான வாழ்க்கையை சமுதாய அந்தஸ்து என்று பெயரிட்டு அதற்காக தமது நேரத்தையும் ஆற்றலையும் அளவுக்கு அதிகமாக செலவிடுகின்றார்கள். இந்த போராட்டத்தில் எம்மை இவ்வுலகிற்கு கொண்டு வந்தவர்களையும் எம்மால் இவ்வுலகுக்கு கொண்டு வரப்பட்டவர்களையும் பராமரிக்க மறந்து விடுகின்றோம். அன்றாடம் கேட்கும் அவல செய்திகளை கூட ஒரு பாடமாக எடுக்காமல் ஒரு செய்தியாக மட்டுமே எடுத்துக்கொள்கின்றோம். நில்லுங்கள், சிந்தியுங்கள், செயற்படுங்கள், விழித்திடு. Before it's too late. நாளைக்கு எனக்கு டென்னிஸ் பிராக்டிஸ் இருக்கு. சரியோ, நான் நாளைக்கு அவைலபிள் இல்ல. ஒருக்கா மகள்கிட்ட சொல்லுங்க, நாளைக்கு பிள்ளைகளை வந்து விட வேண்டாம், வேற அரேஞ்ச்மெண்ட் செய்ய சொல்லியா. நீங்கள் பேபிசிட் பாக்குறீங்களா? நான் தான் பிள்ளைகளை பாக்குறேன். நல்ல வடிவா பிள்ளைகளை குளிக்க பார்த்து சாப்பாடு கொடுத்து நல்ல வடிவா வச்சா நீங்கள் எடுத்து கொஞ்சி கொண்டு வாட்ஸ்அப்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ கால் பண்ணி உங்களோட பேர பிள்ளைகளை பற்றி புளிகி கொண்டிருப்பீங்க. இந்த லட்சத்துல ஏதோ நீங்கள் அவைலபிள் இல்ல, பேபிசிட்டுக்கு வேணாம்னு சொல்றீங்க. அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? எனக்கு அப்பா டாக்டர் சொல்லிருக்காரு, கொலஸ்ட்ரால் ஹையா இருக்கான், நான் கட்டா மிக்ஸ் ஆச்சு சொல்லிருக்கேன். சரியோ, அதான் இப்ப நாங்க ஒரு 10-12 சேர்ந்து ஒரு டூர்னமெண்ட் வைக்கிறோம் நாளைக்கு. என்ன டூர்னமெண்ட்? டென்னிஸ் டூர்னமெண்ட் தான். ஓகே, அதுக்கு நீங்க நாளை விளையாட போறீங்க? நாளை கட்டாயம் நான் போகணும்ப்பா. உங்களோட டூர்னமெண்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? 2 பந்து அடிப்பீங்க, அடிச்சு போட்டு ஐயோ கைக்குள்ள பிடிச்சிட்டு இன்றைக்கு வேண்டாமடாப்பா பிராக்டிஸ், நாளைக்கு பாப்போம் போட்டு போய் டீம் ஹோட்டல்லயோ ஸ்டார்பக்ஸ்லயோ வந்து அரட்டை அடிக்க போறீங்க. உதத்தானே செய்ய போறீங்க. இங்க வாங்க, நீங்க என்ன செய்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு நீங்கள் 5 மணிக்கு முன்னாடி வந்துருங்க. 5 மணிக்கு முதல்ல நான் ஒரு வியூவிங்குக்கு போகணும். அந்த ஸ்ரீலங்காவில எங்களோட நெய்பரா இருந்தா உங்களுக்கு தெரியுமோ தெரியல, அவரோட மகன் மருமகன் 24 வயசு, நல்ல வடிவான பொடியன், கட்டிக்கார பொடியன். ஆக்சிடென்ட் அப்படின்றாவது பரவாயில்ல, நாங்கள் ஒரு சரி ஏதோ விதியன்னு சொல்லலாம். ஓவர்டோஸ் அன்றீங்க, டிப்ரெஷன் அன்றீங்க, என்னன்னு தெரியல. என்னப்பா இது? முந்தி எங்கட ஆளத்தாண்டா ஒரு சர்டன் ஏஜ் ஆகலதான் இந்த அப்படியான வருதான். இப்ப வந்தா எல்லாருக்கும் வருதாப்பா. ட்ரக்ஸும் டிப்ரெஷனும் எந்த வயசும் இல்லாம வருது. என்னவோ நாங்கள் இனி கொஞ்சம் கவனமா இருக்கணும். விழிப்புணர்வோட நாங்கள் இருக்க வேணும். இது எத்தனை நேரம் சொன்னாலும் கேட்கிறீனம் இல்லையே ஒருத்தர். என்னவோ எனிவே, நாளைக்கு நீங்க வந்துடுங்க. சரியா? சரி, சரியா? நான் பறந்துறாங்க, பிறகு சண்டை பிடிக்க வேண்டாம். ஓகே.